Hello students, welcome to Vidhyaa NEET Academy. So இதுக்கு முன்னாடி வந்து காணொளி பதிவில் நம்ம ஒரு விஷயத்தை எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துருந்தோம். டிஜிலாக்கரில் போய் அப்பர் கார்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணி வைக்கணும். ஏன்னா இந்த வருஷம் நீட் 2025க்கு தேவைப்படும். பட் ஆனால் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இன்னொரு வீடியோவில் க்ரியேட் பண்ணுறது சொன்னேன் இல்லையா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ எனக்கு நான் வந்து அப்பர் கார்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மூலமாக உங்களுக்கு புரியும் என்ன எப்படி வந்து அப்பர் கார்டு க்ரியேட் பண்ணுறது. இது ஒரு கரெக்டாக பார்த்தோன்னா ஒரு 30 நிமிஷத்து வேலை தான். இது நம்மளும் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு டெக்னிக்கலாக நான் கொஞ்சம் ரிஸ்க்கு எனக்கு வேணாம் சார்னால் நீங்கள் ஸ்கூலில் போய் பண்ணிக்கலாம், இல்லை சேவையிலையும் பண்ணிக்கலாம், நெட் சென்டர்லேயும் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இது சுலபமாக வீட்டிலேருந்தே ஃப்ரீயாக பண்ணிக்கூடிய ஒரு விஷயம் தான். இதை வெளியே போய் காசு செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் சாரோட எண்ணம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு ஆதார் கார்டு க்ரியேட் பண்ண மாதிரி பேப்பர் கார்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். போதும், இது அஃபிஷியலாக க்ரியேட் பண்ணியாச்சு டிஜிலாக்கரில். எப்படி அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சரி, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்தீங்களா, இதுதான் டிஜிலாக்கரோட வெப்சைட்டு. இதை நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், இல்லை டிஜிலாக்கர்னு நீங்கள் போட்டிங்கனாலே வந்துடும். அஃபிஷியலாகவே நீங்கள் ஒரு க்ரோம் ப்ரௌசர் இருந்தாலே போதுமானது. சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை வந்து பார்த்தீங்கன்னா மேலே 2 காலம் இருக்குண்ணா, சைன் இன் அண்ட் சைன் அப். நான் ரெண்டையும் காட்டிடுறேன். என்ன சார் அதுக்கு அர்த்தம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து சைன் இன்னுன்னு சொல்லுவாங்க. சைன் இன் அப்படின்னா ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் உங்களோட மொபைல் நம்பரோ இல்லை உங்களோட நேமோ இல்லை ஆதார் கார்டு போட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக உள்ளே கூட்டிகிட்டு போய்டும். ஒரே ஒரு ஓடிபி மட்டும்தான் வரும். அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் என்டர் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போய்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட இப்போ சார் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். இப்போ நம்பர் கொடுத்தோன்னா உங்களோட பின் கேட்கும், செக்யூரிட்டி பின்னு. இது கன்ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறப்போ நெட் சென்டர்காரங்க க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லையா கீழே ஃபர்காட் செக்யூரிட்டி பின் இருக்குது, அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு நம்பர் கேட்கும். அந்த ஆதார் கார்டையும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிட்டு டேரெக்டாக உள்ளே போயிடலாம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. என்கிட்ட இதே கிடையாது சார், அக்கௌண்ட்டே கிடையாதவங்க சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஸ்டெப் எப்படி சார் பண்ணுறதுன்னா, இது பேர் சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு புதுசாக ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். என்ன கொடுக்கணும், உங்களோட பேர். ஆனால் 10th சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும். 10th சர்டிஃபிகேட் இருக்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு உள்ளே போகலாம். போயிட்டு டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த்து, இயர் ஃபுல் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் ஃபுல் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர், இந்த மொபைல் நம்பர் தான் எப்போயுமே யூஸ் பண்ணணும். இது ஆதார் கார்டை கனெக்டாக இருக்கும் நம்பர் தான். ஸோ உங்கள்கிட்ட அந்த மொபைல் நம்பர் தான் ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்களா, அதை மட்டும் தான் பயன்படுத்தணும். அடுத்து மெயில் ஐடி, அஃபிஷியலாக ஒரு ஐடி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருப்பீங்களா, அது பண்ணிக்கோங்க, இல்லை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து செக்யூரிட்டி பின்னு உங்களுக்கு க்ரியேட் பண்ண சொல்லும். ஓகேவா, ஒரு 6 நம்பர்ஸ் கேட்கும். 6மே நம்பர் தான். கரெக்டாக ஒரு நம்பரை வந்து கொடுத்துக்கங்க. அதை மறக்காமல் இருக்கிற மாதிரி ஒரு நோட்டில் போட்டு பத்திரமா எழுதி வச்சுக்கோங்க. போதுங்கண்ணா, சைன்அப் ப்ராசஸ் புரிஞ்சா இவ்வளோ தான். சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி கேட்டுச்சு. ஸோ உங்களுக்கு அதே ஓடிபி தான் கேட்கும், என்டர் பண்ணிக்கணும். இது உங்களோட என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இது 1 நிமிஷத்தில் இந்த ஓடிபி போடணும். போட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களோட ஆதார் நம்பர் கேட்கும். உங்கள் ஆதார் கார்டை வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக கேட்கும். அதையும் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் நம்பர் வரும். சார் நான் ஆதாரை லிங்க் பண்ணல அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு ஓடிபி வந்துச்சு இல்லை, டேரெக்டாக இப்போ உள்ள ஒரு பேனல் இருக்குல்ல, அதை கூட்டு போயிடும். இல்லையா ஆதார் கார்டும் போட்டுருந்தீங்கன்னா ஆதார் கார்டுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் இருக்கும். சார் ஆல்ரெடி டிஜிலாக்கரில் வந்து ஆதார் கார்டு போட்டு வச்சுருக்கேன், ஸோ அதனால் எனக்கு ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் ஓடிபி வந்துச்சு. ஒரு குழந்தைங்களுக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக டேரெக்டாக உங்களுக்கு அடுத்த பேனல் கூட்டு போயிடும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இது எல்லாத்தாலையும் சுலபமாக பண்ண முடியும். டேரெக்டாக உங்களை எங்கே மறுபடியும் கூப்பிட்டு வரும். இப்போ மொபைல் நம்பர் போட சொல்லும், போட்டுடுங்க. இப்போ அந்த செக்யூரிட்டி பின் நம்பர் போட சொல்லும், போட்டுடுங்க. ஒரு ஓடிபி வரும், போட்ட உடனே உங்களுக்கு மெயின் பேஜ் இப்படி வந்துடும். இந்த மெயின் பேஜில் நான் என்ன சார் பண்ணட்டும், இதுக்கு எல்லா இமேஜும் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கேன். டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம பயன்படுத்துங்க. இந்த இடத்துல வந்து யூசர் நேம் செட் பண்ண சொல்லுது. உங்களோட நேம், அதாவது எப்பயும் வந்தீங்கன்னா உங்கள் ஐடி கார்டு ஒரு நேம் இருக்கிற மாதிரி நேம் செட் பண்ணுங்கன்னா, சார் வந்து ஒரு நேம் செட் பண்ணியிருந்தேன், என்ன பேர் நேம் செட் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் என்ன செட் பண்ணிக்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என் பேர் சக்திவேல்னா வேல் @1732 இந்த மாதிரி சின்னதாக ஒரு பேர் ஒன்று செட் பண்ணிக்கிட்டு அதை எப்பயுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி இப்போ வேல் ஒரு நேம் சேவ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்துட்டு 1732 ஒரு நமக்கு பிடிச்ச ஒரு நம்பராக ஞாபகம் வச்சு ஒரு நம்பராக போட்டுட்டு யூசர் நேமை க்ரியேட் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் க்ரியேட் பண்ணோன்னா அடுத்து என்ன சார் கூட்டிகிட்டு போகும், உங்களுக்கு உங்களோட வெப்சைட்டில் ஆல்ரெடி என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு காட்டும். என்னோடய வெப்சைட்டில் வந்து இதுதான் என் பேர் சக்திவேல் சித்தன். என்னோடய டிஜிலாக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி என்ன அப்லோட் ஆகிருக்கு, ஆதார் கார்டு அப்லோட் ஆகிருக்கு. ஆனால் ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு பண்ணுறப்ப தான் வந்து பார்த்தேன் டிஜிலாக்கரில் ஃபோன் நம்பர் இல்லை. நான் என்ன பண்ணுறேன்னா ஃபோன் நம்பரை அப்டேட் பண்ணிட்டேன்.
அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இதுதான் பேனல் காட்டும். இது என்னோட ஃபோட்டோ, இது கொஞ்சம் பிளர்ராக இருக்கும் இந்த வீடியோவில், அவ்வளோதான் தெரியும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கும். சரி, இப்போ என்ன பண்ணால் இந்த சைடில் பார்க்கணும் கண்ணா, இதில் ஹோமு, இஷ்யூடு டாக்குமெண்ட், சர்ச் டாக்குமெண்ட், டிரைவு, டிஜிலாக்கரு, அபோட் டிஜிலாக்கரு, ஆக்சஸ்ன்னு கொடுத்துருக்கோம். இதில் சர்ச் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிக்கங்க. சர்ச் டாக்குமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல சர்ச் பாக்ஸ் கேட்கும். இந்த சர்ச் பாக்ஸில் என்ன தெரியுமா கிளிக் பண்ணுறீங்கன்னா ஆப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறீங்க. ஆப்பர்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே அகாடமிக் பேங்க் ஆஃப் டீட்டெயில்னு ஒரு காலம் காட்டும். அகாடமிக் பேங்க் ஆஃப் டீட்டெயில்ஸ். சரி, ஃபர்ஸ்ட் ஒரு டைம் சொல்லிட்டா குழப்பம் வேணாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி உள்ளே வந்துடுறீங்க. ஒரு யூசர் நேம் வச்சுக்கிறீங்க. ஆல்ரெடி உங்களோட ஆதார் கார்டு இருக்கும், இல்லைனா அதையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படி வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா சைடு பார்க்குறீங்க. சைடில் ஹோம், இஷ்யூ டாக்குமெண்ட், சர்ச் டாக்குமெண்ட். அதில் சர்ச் டாக்குமெண்ட் வரீங்க. சர்ச் டாக்குமெண்ட்டுக்கு வந்து ஆப்பார் கார்டு டைப் பண்ணுறீங்க. ஆப்பார் கார்டு வந்த உடனே அகாடமிக் பேங்க் ஆஃப் டீட்டெயில்னு ஒரு காலம் வரும், இதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டே உங்களுக்கு என்ன கார்டு காட்டிடுவோம், ஆப்பர் கார்டுன்னு ஒரு கார்டு காட்டும். ஆப்பர் ஐடி அப்படின்னு சொல்லி இது காட்டும். இந்த ஆப்பர் ஐடி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிகப்பு கலராக ஆரஞ்சு கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு சின்ன காலம் வரும், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி ஒரு பேனல் வருமா, சரிங்களா? இதில் ஓரளவுக்கு தான் இதாக இருக்கும். நான் உங்களுக்கு அதை ஒவ்வொன்றா எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பொறுமையாக சொல்லித்தரேன். இதுதான் நான் ஒவ்வொன்றா சொல்லித்தரேன். இதில் லெட்டர்ஸ் கொஞ்சம் பிளராக தான் இருக்குது, பட் அது தேவையில்லை. நான் என்ன ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் நேம் காட்டும். இப்போ நீங்கள் போட்டு வந்தீங்கல்ல, அதோட அஃபிஷியல் நேம் காட்டும். அது நீங்கள் எதுவும் மாற்றத்தை செய்ய தேவையில்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் காட்டும், நீங்கள் பிறந்த தேதி காட்டும். அதுலேயும் நீங்கள் எந்த வகையான மாற்றமும் செய்ய தேவையில்லை. அடுத்தது ஜெண்டர் கேட்குது, ஆனால் பெண்ணா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்ததுனால எதுவும் மாற்றம் பண்ண முடியாது. மொபைல் நம்பர் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அகாடமி 9080549820 சார் கொடுத்துருக்கேன்னா அது அப்படியே காட்டும். அடுத்தது ஐடென்டிட்டி வேல்யூன்னு காட்டும். நான் அது புது பேஜில் காட்டுறேன். இது நிறைய பேர் இந்த இடத்துல ஃபில் பண்ணுறப்போ பயப்படுவீங்க. சார் ஐடென்டிட்டி வேல்யூன்னு சொல்கிறாங்களே சார், இது என்ன சார்னா 12th ரோல் நம்பர் ஆர் ரெஜிஸ்டர் நம்பர் நீங்கள் போடணும். இந்த இடத்துல ஐடென்டிட்டி வேல்யூங்கிற இடத்துல உங்களோட 12th ரோல் நம்பர் இல்லையா ரெஜிஸ்டர் நம்பர் போடுங்க. கீழே வந்து ஐடென்டிட்டி டைப்புன்னு ஒன்று கேட்கும். ஐடென்டிட்டி வேல்யூ போட்டிங்களா, ஐடென்டிட்டி டைப் அது ரோல் நம்பரா இல்லை ரெஜிஸ்டர் நம்பரா கிளிக் பண்ணால் கேட்கும், நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி வேல்யூ நம்பர் ஃபில் பண்ணிக்கிறீங்க. அடுத்து ஐடென்டிட்டி டைப், அது என்ன ஐடென்டி டைப் நீங்கள் போட்டால் முடிஞ்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் இயர், நீங்கள் எந்த வருஷம் 12th முடிச்சிங்க, எந்த வருஷம் நீங்கள் 12th முடிச்சிங்க, 2023 22 24 அப்படிங்கிற டீட்டெயில் போட்டுட்டா போதும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் ஸ்டூடெண்ட் ஆஃப் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்துச்சு. அவங்க ரொம்ப பெரிய சாய்ஸ் தரல, இனி ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணலாம், பட் நமக்கு அது டைம் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாணவர்களும் எதை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்னு டைப் பண்ணுங்கள். தமிழ்னு டைப் பண்ணிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடு இல்லையா ஸ்டேட் போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் தமிழ்நாடுன்னு வரும், இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வேறு எந்த ஒரு 12th சம்மந்தப்பட்ட கோர்ஸுக்கான ஆப்ஷனே இல்லை. என்ன வரும்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட் போர்டு, இது எங்கே ஃபில் பண்ணணும், ஐ எம் ஏ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அங்கே தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்டேட் போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்டு ட்ரைனிங்னு வருது, தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை நீங்கள் என்ன பண்ணணும், கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், எனக்கு வந்துடுச்சு. ஆல்ரெடி என்னோட ஆதார் கார்டு இருக்குது, இப்போ ஆப்பர் ஐடியும் சேர்ந்துடுச்சு. ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்படி கிடைக்கும்னா கடைசி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கெட் டாக்குமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கெட் டாக்குமெண்ட்னு ஒரு வேல்யூ இருக்கும், கெட் டாக்குமெண்ட். அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி அடுத்த பேஜ் ஆப்பர் கார்டு பேஜ் கூட்டு போயிடும். ஆதார் கார்டு இருக்குது, நான் இதையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆப்பர் கார்டு இருக்குது, இதையும் சார் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ ஆப்பர் கார்டு டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆப்பர் கார்டு ஒன்று வரும். இதை வந்து உங்களுக்கு ஹார்டு காப்பியாக வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போய் பக்கத்தில் கூட இ-சேவை மையங்களில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துருவாங்க. அது ப்ராப்ளம் இல்லை, வந்துருச்சா ஆட்டோமேட்டட் பர்மனன்ட் அகாடமிக் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர். எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷத்துக்கு குறைஞ்ச நேரம் தான். இது என்னோட ஓன் ஆப்பர் கார்டு, நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். பேர் பார்த்து தெரியும், சக்திவேல் சித்தன். என்னோடய டேட் ஆஃப் பர்த்து, என்னோடய ஜெண்டர் இதெல்லாம் நான் ஷேட் பண்ணிட்டேன். என்னோடய ஐடி மட்டும் நான் ஷேட் பண்ணிட்டேன். மற்றபடி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கோசம் தான் போடுறேன். இதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. இது என்னோடய ஃபோட்டோ தான்.
கொஞ்சம் டல்லாக இருக்கும். சரி ரைட்டு, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கார்டு. ஸோ நான் என்னோடய கார்டு டவுன்லோட் பண்ணிட்டேன், நீங்களும் உங்களோட கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த வகையான அமௌண்ட்டும் கிடையாது, எந்த வகையான ஹிடன் சார்ஜும் கிடையாது. இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருக்கா 90805492 நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீ டேரெக்டாக கேட்டு நீங்களும் உங்களோட ஆப்பர் கார்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை சார் நான் எந்தளவுக்கு பண்ணல சார், எனக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குன்னா ஸ்கூலுக்கு போங்க, ஸ்கூலில் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லையா பக்கத்தில் போய் நெட் சென்டர், இ சேவை மையம் எதாக இருந்தாலும். சார் ஏன் இதை க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை காசு கொடுத்து பண்ணிகிட்ருக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் பண்ணுறேன். ப்ளஸ் கற்றுக்குறோம், ஆப்பர் கார்டுனா என்னென்னு கற்றுக்குறோம், அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கற்றுக்குறோம். இந்த வீடியோ பார்த்த குழந்தைங்க இன்னும் 4 குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஸோ இட்ஸ் அ நாலேஜ் ஷேரிங். அதனால தான் நான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்த உடனே சார் நமக்கு ஒரு ஆப்பர் கார்டை க்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணது. சரி நான் இது போய் இனிமேல் கார்டை எடுக்கணும். எதுவும் என்னோடய ஆதார் கார்டு கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் பிரிண்ட் அவுட் போட்டு எடுக்கிறேன். ஸோ அதை எடுத்தேன்னா உங்களுக்கு நேராக காட்டுறேன். ஓகேங்களா? சரி ரைட், இதோட இந்த வீடியோ நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்கள் அப்பர் கார்டு க்ரியேட் பண்ண இந்த வீடியோட ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனலில் டிஸ்கஷன் செக்ஷனில் போய் கேளுங்க. ஓகேங்களா? ரைட், மறுபடியும் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கம்மா. இது ஒரு விஷயமே கிடையாது, ஒரு 30 நிமிஷம் வேலை தான். சரியா? இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.